திரு இனியன் ராபர்ட், இதில் காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவர் கமிட்டி, காங்கிரஸ் கட்சியினுடைய திரு செல்வ பெருந்தகை டெல்லி பயணப்பட்டிருக்கிறாரு. பயணப்பட்டு அங்கே போய் தேர்தல் பொறுப்பாளர்களோட சந்தித்து எங்களுக்கு எந்தெந்த தொகுதிகள்லாம் விருப்பம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பேசியிருக்கோம். ஆனால் திமுக கூட்டணியும் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி விருப்பமனு பெறுறதுக்கான காரணம் என்ன? இல்லை சார், நீங்கள் 2014க்கு முன்னாடி அரசியல் கட்சிகள்கிட்ட ஐடி விங் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருந்திருக்காது. அப்போது மாணவர் அணி, இளைஞர் அணி, மகளிர் அணி இப்படி தான் இருக்கும். காலத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம அப்டேட் பண்ணிக்கிறோம். அதனுடைய நீட்சியாக தான் அதை நீங்கள் பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன். இன்றைக்கு தேர்தலுடைய வியூகங்கள்லாம் மாறி இருக்கிறது. இன்றைக்கு பல புதிய கட்சிகள் உருவாகி இருக்கிறது. இந்த குழப்பங்களை சரி செய்யணும். ரெண்டாவது, காங்கிரஸ் ஒரு ஜனநாயக கட்சி. இங்கே கட்சியில் கூடிய எல்லாருமே அதிகாரத்தை நோக்கி வரணும்னு ஆசைப்படுறவங்க தான். எல்லாருமே அதிகாரத்துக்கு வரணும், நான் எம்எல்ஏ ஆகணும், எம்பி ஆகணும் நினைக்கக்கூடியவங்க தான் அரசியல் கட்சியில் பயணிப்பாங்க. யாரும் சமூக சேவை பண்ணுறதுன்னு அரசியலுக்கு வர மாட்டாங்க. அப்போ அந்த அடிப்படையில் உங்களுக்கு எல்லாருக்குமான ஒரு வாய்ப்பை ஒரு கதவுகளை திறந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த முறை பணம் கூட வாங்காம இலவசமாக நீங்க விருப்ப மனு தாக்கல் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு நடைமுறையை காங்கிரஸ் கட்சி உருவாக்கி இருக்கிறது. அப்போ எங்களுக்கு தேர்தல் அரசியல் அப்படின்றது அதற்கு பின்னாடி தான். அதற்கு முன்னாடி தொண்டர்களை உற்சாகப்படுத்தணும், தொண்டர்களுக்கான வாய்ப்புகளை கொடுக்கணும், அவங்க கொடுக்கக்கூடிய அந்த விருப்ப மனுவை பகுப்பாய்வு பண்ணணும். அதன் மூலமாக யார் தகுதியானவங்க, யார் தகுதி இல்லாதவங்க, உட்கட்சி பூசல்கள் இருக்கிறதா, முரண்பாடுகள் இருக்கிறதா, இதெல்லாத்தையுமே சரி செஞ்சுட்டு நாளைக்கு இந்த வேட்பாளர் இவர் தான், இவருக்கு போட்டி யாரும் கிடையாது என்கிற ஒரு முற்போக்கான ஒரு தெளிவான ஒரு பாதையை நோக்கி போகணும்னு நாங்கள் ப்ரோஆக்டிவா இந்த விஷயத்தை நாங்கள் பண்றோம். அதனுடைய நீட்சியை தான் நீங்க பார்க்கணுமே தவிர. திரு கிரீஷ் ஜோடங்கரை சந்தித்து விட்டு திரு செல்வ பெருந்தகை அவர்கள் சொல்கின்ற போது இது ஒரு மரியாதைத்தமான சந்திப்பு, நாங்கள் எங்களுக்கு விருப்பமுள்ள தொகுதிகளுக்கான இதை பார்த்துருக்கிறோம், அதெல்லாம் பேசியிருக்கோம், இது அரசியல் ரீதியான சந்திப்பெல்லாம் நம்ம பார்க்க முடியாது அப்படின்னு திரு செல்வ பெருந்தகை அவர்கள் டெல்லி சென்றிருக்கிறார். இது யதார்த்தமாக புரிந்து கொள்ளக்கூடியது தான். நம்ம சென்று அவர் இது திரு கிரீஷோட சந்தித்து பேசியிருக்கணும், எந்தெந்த தொகுதிகள் நமக்கு சாதகமான தொகுதிகள் என்று அதை பேசியிருக்காங்கிறது நமக்கு புரிந்து கொள்ள முடிகிறது. அப்படி தங்களுக்கு சாதகமான தொகுதிகளை கேட்டு பெறக்கூடிய நிலையில் காங்கிரஸ் இருக்கிறதா? விருப்ப மனு இருந்தாலுமே, விருப்ப மனு கொடுத்து வாங்கினாலுமே இல்லை சார், நீங்கள் கூட்டணின்ற கான்செப்டுக்குள்ளே போயிட்டோனாலே நீங்கள் சில இடங்களை நெகோஷியேட் பண்ணி தான் ஆகணும். கூட்டணி நான் கூட்டணிக்குள்ளே இருப்பேன், ஆனால் நான் அடம் பிடிப்பேன் அப்படின்னு சொல்றது கூட்டணி தர்மத்துக்கு எதிரானது. இது எல்லா கட்சிக்கும் பொருந்தது, காங்கிரஸ் மட்டும் கேட்குற கேள்வி கிடையாது. நீங்கள் அப்போ எங்களுக்கு சில தொகுதிகளில் பலமான தொகுதிகள் இருக்கலாம். குறிப்பாக தென் தமிழ்நாட்டில் எங்களுக்கு சில பலமான தொகுதிகள் இருக்கு. அதில் பல தொகுதிகள் நாங்கள் திமுக இழந்திருக்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகம் பல தொகுதிகளில் பலமான தொகுதி, ஏன் வேளச்சேரி சட்டமன்ற தொகுதி முதலமைச்சர் எம்எல்ஏவாக இருந்த தொகுதி, இது அந்த தொகுதி காங்கிரஸ் கொடுத்திருக்காங்க. இந்த சட்டமன்ற தொகுதி உறுப்பினராக காங்கிரஸ் கட்சி சார்ந்து இருக்காரு. அப்போ உங்களுக்கு இந்த நெகோசியேஷன்ஸ்க்கு உட்பட்டு தான் நீங்க கூட்டணிக்குள்ள போகணும். இந்த புரிதல் சாதகமான தொகுதின்னு சொல்றேன். முதலமைச்சர் எம்எல்ஏ இருந்த தொகுதின்றாரு. அதனால இல்ல இப்போ இல்லை, முன்னாடி ஸோ அதன் அடிப்படையில் உங்களுக்கு எல்லாமே சாதகமாக அமையணும், இந்த நெகோசியேஷன்ஸ் நடக்கணும் உங்களுக்கு. அதனால இது அப்படித்தான் நீங்க கூட்டணியை பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன். சொல்லுங்க சார். வேளச்சேரியில நிக்கல, அவர் எப்ப நின்னாரு? கொளத்தூர்ல நின்னாரு. திமுக சாதகமான தொகுதியாக இருக்காரு. வழக்குல நின்னாரு, கொளத்தூர்ல நின்னாரு, அது மாதிரி நின்னாரு தவிர திமுக சாதகமான தொகுதின்னு சொன்னேன். அது கரெக்ட். அப்போ திமுக சாதகமான தொகுதியில காங்கிரஸ் கொடுத்திருக்காங்க, காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறாரு. அதனால இது நெகோசியேஷன்ஸ் தானே தவிர இதுல முரண்பாடோ அல்லது அடம் பிடிக்கிறதோ இதுக்கு தீர்வாக தான் எனக்கு கருத்தா இருக்கு. இல்ல, நம்ம ஒரு விஷயத்தை செய்யறாங்க. இப்ப அதிமுக விருப்ப மனு வாங்குகின்ற போது அவர்களுக்கான பலவீனம் எல்லாத்தையும் பரிசீலித்து திரு செல்வராஜ் சொன்னது போல ஒரு தொகுதிக்கு 2 வேட்பாளரோ 3 வேட்பாளரோ அல்லது இவர்தான் சரியான வேட்பாளர் என்று இனம் காணக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கும். திரு கிரீஷ் ஜோடங்கர் இங்கே நெல்லை மாநாட்டில் பேசுகின்ற போது நாங்கள் 117 இடங்களில் ஃபோக்கஸ் பண்ணுறோம், 125 தொகுதி எங்களுக்கு பலம் வாய்ந்த தொகுதிகளாக இருக்குது அப்படின்னு சொன்னோம். அந்த தொகுதிகள் அனைத்திலுமே பலம் வாய்ந்த தொகுதிகளாக இருக்கு என்று வைத்துக்கொண்டால் கூட அந்த பேரம் பேசக்கூடிய ஒரு சூழல் இருக்குதா அப்படிங்கிற கேள்வி வரத்தானே செய்தாங்க. இல்லை, நீங்கள் ஏன் அது பேரம்ன்ற வார்த்தையை பயன்படுத்துறீங்கன்னு எனக்கு தெரியல. சரி, நீங்கள் எப்படி வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. பொதுவாக ஒரு கட்சிக்கு இன்னொரு கூட்டணியில் பேசுகின்ற போது அவர்கள் அது என்ன பேஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது இருக்குல்ல. அதுதான் சொன்னேன். இப்போ நீங்கள் சில தொகுதிகளில் நாங்கள் பலமாக இருக்கிறோம், சில தொகுதிகளில் அவங்க பலமாக இருக்கிறாங்க. இது நாங்கள் மட்டும் இப்போ விடுதலை சிறுத்தைகள் சில தொகுதிகள் கேட்பாங்க, அங்கே சில இடங்களில் நாங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணி தான் ஆகணும். இதெல்லாம் இது கூட்டணிக்குள்ளே நாங்கள் எல்லாரும் உட்காந்து பேச வேண்டிய ஒரு முடிவாக தான் இருக்கு. ஆனால் நாங்கள் ஓப்பனாக இப்போ இந்த 234 தொகுதிக்கும் விருப்ப மனு என்பது காங்கிரஸ் கட்சி தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதற்கும் அவங்க கிட்ட ஒரு நம்பிக்கை ஏற்படுத்துவதற்கும் எல்லாருக்கும் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு நம்ப வைப்பதற்குமான ஒரு நடைமுறை தான் இருக்கே தவிர மற்றபடி இதை காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேண்டாம்னு தான் நான் நினைக்கிறேன். இல்லை, காம்ப்ளிகேட் பண்ண வேண்டாங்கிறது நீங்கள் அந்த ப்ராசஸ் பை இட் செல்ஃப் அதுவே ஒரு கொஸ்டினாக இருக்கக்கூடியதாக தான் வெளியிருந்து பார்க்குறாங்க. எப்படின்னா காங்கிரஸ் 234 தொகுதியிலும் பலம் வாய்ந்த கட்சியாக இருக்கிறதா, அப்போ அதற்கான
இப்போ கடந்த தேர்தல்களில் பார்க்கும்போது 60, 40, 25 என்று எண்ணிக்கை குறைந்து வந்து கொண்டிருக்கிறது. அப்படிங்கும்போது 234 தொகுதிகளும் இருக்கிறது. ரெண்டாவது, இங்கே இருக்கக்கூடிய தமிழக காங்கிரஸ் கமிட்டி சொல்லப்போவதை வைத்து தான் இங்கே இருக்கக்கூடிய கட்சிகள் கூட்டணி, திமுக கூட்டணி கட்சி அதை பேச போகுதா அல்லது மேலிடத்தில் இருக்கக்கூடியவர்களை வைத்து பேச போகிறதா? இந்த கேள்வியெல்லாம் வரத்தானே செய்து தெரியுங்க. இது கரெக்ட் சார். இப்போ நீங்கள் நான் என்ன சொல்ல வரேன்னா, காங்கிரஸ் வந்து ஒரு கேட்டலிஸ்ட் ஃபோர்ஸ் அது. திமுகவும் காங்கிரஸும் சேரும்போது பல தொகுதிகளில் வாக்கு வங்கி மல்டிப்ளை ஆகுது. எல்லா தொகுதிகளுமே காங்கிரஸ்க்கு வந்து பெரும் ஜெயிண்டா இருப்பாங்கலாம் எந்த கேரண்டி கிடையாது. ஒரு கணிசமான வாக்கு வங்கி இருக்கும், இவ்வளவு ஆயிரங்கள்ல இருக்கும். அது கூட்டணி ஈக்குவேஷன் வரும்போது தான் அது மல்டிப்ளை ஆகும். அதனால உங்களுக்கு வந்து இதெல்லாம் உட்காந்து லிஸ்ட் போட்டு ரிசர்ச் பண்ணி டேட்டா எடுத்து அனாலிசிஸ் பண்ணி அதன் மூலமா இரண்டு கட்சிகளும் முடிவு செய்ய வேண்டிய ஒன்று. அதுக்கு கட்சி தேர்தல் குழு அமைக்கும், அவங்க வந்து பேசுவாங்க போவாங்க. அதனால இப்போ நடக்கிற ப்ராசஸ்க்கும் அதுக்கு உங்களுக்கு தேர்தல் குழு அமைத்ததுக்கு அப்புறம் நடக்கிறதுக்கும் நிறைய முரண்பாடு. ரொம்ப ஏர்லியரா ஸ்டார்ட் பண்ணிட்ட மாதிரி இருக்கு. இல்ல, இது ஏர்லியர்னு நான் நினைக்கல. ஏன்னா உங்களுக்கு இப்போ நீங்க நமக்கு உத்தேசமா தெரியும் தேர்தல் வந்து மே மாசம் தான் வரப்போகுதுன்னு. பிரச்சாரங்கள் பொங்கலுக்கு அப்புறமே ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா இப்போ புதுசா அந்த சில கட்சிகள் பிரச்சாரத்தை ஏற்கனவே ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ எங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வரணும், ஒரு ஐடியா வரணும்னு சொல்லிட்டு நாங்க இதுக்கு முன்னாடியே நாங்க முன்கூட்டியே நாங்க வந்து திமுக வந்து கடந்த மே மாதம் அந்த டைம்ல என்னன்னா மண்டல வாரியான பொறுப்பாளர்களை நியமிச்சு திமுகவுடைய தலைவரை நேரடியாக சென்று ஒவ்வொரு இடத்துக்கும் சென்று போயிட்டு, அதே போல திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் பயணப்பட்ட எல்லா பக்கம் போயிருக்கிறாரு. குழுக்கள் அமைச்சிருக்காரு, மண்டல வாரிய பொறுப்பாளர்களாக நியமிச்சாச்சு. இவர்களுக்கு திருப்பதி கனிமொழி ஆகட்டும், அதே போல திரு ஆர் ராசா அவர்களும் இவங்களை மண்டல பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டு அவர்கள் எல்லாம் ப்ராசஸே பண்ணிட்டே இருக்கிறாங்க. அந்த மாதிரி பார்க்க வேண்டியிருக்கு. அப்படி ஒரு சூழல் காங்கிரஸில் இருக்கிறதாகத்தான் இந்த நடவடிக்கை பார்க்க வேண்டியிருக்கா? ஆமா, அப்படி இல்லை. இல்லைங்க, என்னன்னா திமுக வந்து மண்டல பொறுப்பாளர்கள் அமைப்பது தேர்தல் வியூகத்துல ஒண்ணு. யார் யார் எங்க வேலை செய்யணுன்ற மாதிரியான ஒரு பங்கீடு செய்யறாங்க. நாங்க வந்து யார் போட்டின்றதை நாங்க முடிவு பண்றோம். யார் போட்டியிட விருப்பப்படுறாங்க, யாருக்கு விருப்பம் இருக்குது, அதுல இருக்கக்கூடிய சிக்கல்களை சரி பண்றது. ஸோ இது வேற ரூட், இது வேற ரூட் கம்ப்ளீட்லி. ஆனா இது ரெண்டும் மீட் பண்ணுது, ரெண்டுமே சேரும். ஜனவரி மாசத்துக்கு அப்புறம் இது ரெண்டும் மீட் பண்ணி இவங்க எங்க நிற்பாங்க, இவங்க எல்லாம் அவங்க வேலை செய்யணும் என்கிற மாதிரியான ஒரு உடன்பாட்டு இரண்டு கட்சிகளுக்கு வரணும். ஏன்னா மனோகர் பாஷா சொல்லும்போது சொன்னாரு வந்து இவங்க இந்த கூட்டணி இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கா இல்லையாங்கிறது தெரியல, தாவேக்காவோட கூட்டணி போனாலும் போகலாம், அந்த மாதிரிலாம் ஒரு ப்ராசஸ்ல இருப்பதற்கான வாய்ப்பு காங்கிரஸுக்கும் அப்படி டிவிகேக்கும் கூட்டணி இருக்கு, ஒரு பார்ட்னர்ஷிப்பா இருக்கு, பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. பிரவீன் சக்கரவர்த்தி போறாரு, பேசுறாரு. சார் அவங்க செக்ரட்டரி கிறிஸ்கோ சோடரா யார் அவரே வந்து தாவேக்காவோட போனோம் தான். இல்ல சொல்லல. நான் தெளிவுபடுத்திக்கிறேன். காங்கிரஸ் திமுக கூட்டணி என்பது அதிமுக பாஜக கூட்டணி மாதிரி கிடையாது. அவங்களுக்குள்ள இப்ப வரைக்கும் பாஜக தலைமையிலான கூட்டணியா அல்லது அதிமுக தலைமையிலான கூட்டணியான்னு பேசி முடிக்கல. அவங்க அதை முடிச்சு வர சொல்லுங்க. முதல்ல முதலமைச்சர் கூட்டணி அமித்ஷாவே அண்ணாமலை ஒத்துப்பாரான்னு கேட்க சொல்லுங்க. சரிங்களா? திரு அண்ணாமலை அவர்கள் ஒத்துப்பாரான்னு கேட்க சொல்லுங்க. முதலமைச்சர் வேட்பாளராக நடவடிக்கை எடுத்தீங்களா? இல்ல ஒரு நிமிஷம். பிரவீன் சக்கரவர்த்தி போய் மாநில தலைவர் இல்ல, முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களே வந்து அந்த மீட்டிங்ல திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சர் ஆக்குவதற்கு எல்லாரும் பாடுபடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு இல்லையா? இப்ப நீங்க சொல்ற கேள்விப்படி அந்த மாதிரி வருது. இல்ல, நான் கேட்ட பாயிண்ட் என்ன, பாஜக தலைமையிலான கூட்டணியா அல்லது அதிமுக தலைமையிலான கூட்டணியான்னு இது வரைக்கும் ஒரு கிளாரிட்டி இல்ல, ஒற்றை நிலைப்பாடு இல்ல. சரிங்களா? என்டிஏ சொல்றாங்க, அமித்ஷா என்ன சொல்றாரு இந்த விஷயத்துல? கோயம்புத்தூர் அமித்ஷா தேசிய ஜனநாயக கூட்டணி. நாங்க தமிழ்நாட்டுல இந்தியா இல்ல சொல்லல, தமிழ்நாட்டுல திமுக தலைமையிலான கூட்டணி சொல்றாங்க. இந்திய கூட்டணி இல்ல, நேஷனல் இஷ்யூ வரும்போது தான் இந்தியா கூட்டணி. தமிழ்நாடுல இப்ப திமுக பிஜேபி கூட்டணி இல்ல, அப்படி சொல்லலையே. அப்படி அவங்க என்ன சொல்றாங்கன்னா அதை வந்து என்டி அலையன்ஸ். அமித்ஷா என்ன சொல்றாரு, என்டி அலையன்ஸ்ங்கறாரு. என்டி அலையன்ஸ்னா என்ன அர்த்தம்? பாஜக தலைமையிலான கூட்டணின்னு அர்த்தம். அப்போ பாஜக தான் இதை வழிநடத்துற லீடர்ஷிப் வந்து பாஜக கிட்ட தான் இருக்குது. அதிமுக செகண்டரி பார்ட்னராக பேக் சீட் டிராவலர் தான் மக்கள் புரிஞ்சுக்கிறாங்க. நான் புரிஞ்சுக்கல, மக்கள் அப்படிதான் புரிஞ்சுக்கிறாங்க. சரி, அப்பா தெளிவுபடுத்தணும். முதலமைச்சர் வேட்பாளர் திரு எடப்பாடி பழனிசாமின்றத பாஜக சார்ந்த எல்லாரும் சொல்லணும். எல்லாரும் சொல்லணும். நயினா நாகேந்திரன் கட்சி இங்க இருக்கு, பாஜகவுடைய மாநில தலைவராக இருக்கிறார். அவர் பலமுறை அதிமுகவிலிருந்து, அதிமுக தான் தமிழகத்துல எடப்பாடியார் தலைமையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர் வேட்பாளர், அதிமுக தலைமையிலான கூட்டணி அப்படின்னு பல முறை சொல்லி இருக்கிறார். இல்ல சார், அவர் வந்து முன்னாள் அதிமுக அவருக்கும் எடப்பாடிக்குமான நட்பு என்பது பல ஆண்டுகள் நட்பு இருக்கு. அது விட்டுருங்க. நான் என்ன சொல்றேன், பாஜக சார்ந்த மற்ற தலைவர்கள் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சர் வேட்பாளராக நாங்கள் அறிவிக்கிறோம். இவர்தான் எங்களுடைய முதலமைச்சர் வேட்பாளர்னு ஏத்துக்கணும். இரண்டாவது, நீங்க அவரையும் நீங்க வந்து பிரவீன் சக்கரவர்த்தி கம்பேர் பண்ணக்கூடாதுங்க. அவர் வந்து ஒரு முக்கியமான ஒரு தலைவர், டெல்லியில் இருக்கக்கூடியவர். அவர்
எந்த இடத்துலயுமே வந்து காங்கிரஸும் தாவேகாவும் கூட்டணிக்கு போகணும்னு சொன்னாரா? எங்கேயா சொன்னாரா? இல்ல காங்கிரஸ் சார்ந்த யாராவது ஒருத்தர் எந்த ஹோட்டல்லையும் கிடைக்கல அவரு நட்பு ரீதியாக வீட்டுக்கு போய் பார்க்க போறாரு. காங்கிரஸ் சார்ந்த யாராவது ஒரு தலைவர் தாவேகா கூட கூட்டணிக்கு காங்கிரஸ் போகணும்னு நான் ஒரு தலைவரை கேட்கிறேன். ஒரு தலைவர் யாராவது எத்தனை பேர் சொல்லிருக்காங்க? எத்தனை பேர் சொல்லிருக்காங்க? இதே இல்ல சார், அதாவது என்ன சொன்னாங்க நான் சொல்றேன், என்ன சொன்னாங்க நான் சொல்றேன். அதாவது ஒரு மாற்று வேணும், ஒரு மாற்று வேணும். அந்த மாற்று யாரா இருந்தாலும் பரவாயில்ல, இப்போதைக்கு அதிமுக வந்து பாஜக இருக்கிறது. செல்வ பெருந்தகை அவர்கள்ட்ட செய்தியாளர்கள் கேட்டாங்க, சார் நீங்க தாவேக கூட்டணிக்கு போறீங்களா அப்படின்னு. யார் சொன்னாங்க? என்கிட்ட யார் இல்ல சார், உங்க கட்சி இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் சொல்கிறார்கள். யார் சொன்னா? அவர்கள் விருப்பத்தை நான் மேலிடத்தில் பிரதிபலித்திருக்கிறேன். அவர்கள் வந்து அவங்களுடைய விருப்பத்தை முன் வச்சிருக்காங்க அவர் அப்படின்னு சொன்னாரு. அதை அவர் ரிஜெக்ட் பண்ணல. இல்ல நான் திருப்பி என்னோட கேள்வி நான் திருப்பி ரிப்பீட் பண்றேன். விருப்பம் இருக்கிறது, என்ன விருப்பம் இருக்குதா கேள்வி. என்ன தாவேகாவுடன் கூட்டணி இல்ல, அதுதான் இல்லன்றேன். அதாவது டைரக்டா இல்லன்ற. நீங்க காங்கிரஸ் சார்ந்த யாராவது ஒருவர் தாவேகாவுடன் தான் செல்லணும்னு சொன்னாங்களா? ஆப்ஷன் ஏ. அல்லது ஒரு மாற்று வேணும், நம்ம ரொம்ப நாள் திமுக கூட்டணியில பயணிக்கிறோம் அப்படி சொன்னாங்களா கேள்வி. அந்த மாற்றாக யார் ரெண்டுக்கு என்ன டிஃபரன்ஸ் நீங்க சொல்றீங்க? இல்ல சார், இல்ல ரெண்டு நீங்க இது சாஃப்ட்டா சொல்றீங்க, அது கொஞ்சம் ஹார்டா சொல்றீங்க, அவ்வளவுதான் வித்தியாசம். காங்கிரஸ் நாங்க இவங்க கூட கூட்டணி போறோம், இந்த கூட்டணி வேண்டாம், இல்லைக்கு எனக்கு அந்த கூட்டணி தான் வேணும். என்ன டிஃபரன்ஸ்? நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. அதுதான் இங்க அரசியல், அதுதான் அரசியலைங்க. அதாவது நேரடியாக தாவேகா தான் வேணும் எங்களுக்கு ஒத்த கால நின்னு அனுமதிக்கிறது. நேரடியா வந்து பேச யாருமே சொல்லல. எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம ஒரு சிலர் தான் அது காங்கிரஸ், எல்லாரும் கிடையாது, எல்லாருக்குமே திமுக பயணிக்கணும்ன்ற அந்த ஒரு சிலர் சொல்லக்கூடிய வார்த்தைகளுடைய ப்ரொஜெக்ஷன்ஸ் எங்க இருக்குங்கிறத நீங்க பார்க்கணும். இல்ல அது ப்ரொஜெக்ஷனா எடுத்துக்க வேணாம்ன்ற, அது ஒபினியன் தான், அது அவ்வளவுதான். அது தாவேகா கூட ஸ்ட்ராங்கா யாரும் சொல்லவே இல்ல. காங்கிரஸ்ல இருக்கிற பெரும்பான்மை சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாருமே திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில தான் பயணிக்கணும்னு நினைக்கிறாங்க. அதுதான் தமிழ்நாட்டுல வெற்றி கூட்டணி. ஜோதிமணி அவர்கள் வந்து விஜய் எங்களுக்கு புதிதானவர் இல்ல, எங்களுக்கு புதிதானவர் இல்ல, நாங்க எங்களுக்கு அவர் வந்து நாங்க கூட்டணி போற பத்தி எந்த ஆப்ஷன் இல்ல. ஆமா, நீங்க சேர்த்துக்கிறீங்க. அது என்னன்னா, கரூர் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்ன சொன்னாங்கன்னா, விஜய் எங்களுக்கு புதியவர் அல்ல, தலைவர் ராகுல் காந்தி 2010ஆம் ஆண்டு சந்தித்திருக்கிறார், இளைஞர் காங்கிரஸ் சேரணும் விருப்பப்படுகிறார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல எங்கங்க அரசியல் கூட்டணி பத்தி நாங்க பேசியிருக்கோம்? எங்குமே இல்லாம திடீர்னு ஒரு கான்டெக்ஸ்ட்ல நீங்க பேசும்போது யாருக்கு என்ன சார் தெரியும்? ஒரு டவுட் வருமா வராதா சார்? நீங்க ஒரு யோசனை வருமா வராதா? அப்போ நீங்க ஒண்ணு திமுகக்கு மெசேஜ் சொல்றீங்க, இல்ல தாவேகாக்கு மெசேஜ் சொல்றீங்க. ரெண்டுல ஏதாவது ஒண்ணு தான் இருக்க முடியும். மெசேஜ் யாருக்கும் கிடையாது. என்னன்னா, பிரஸ் மீட்ல உட்கார்ந்து பத்திரிகையாளர்கள் கேட்கறாங்க, விஜய் பத்தி என்ன நினைக்கிறீங்க கேட்கறாங்க. அப்ப அவங்க கருத்து சொல்றாங்க, விஜய் எங்களுக்கு புதியவர் இல்ல, எங்க நண்பர், அவரு அரசியல் ரீதியாக கூட்டணி இல்ல, ஆனா எங்களுக்கு நண்பர்னு சொல்றாங்க. இதுல எங்க வந்து உங்களுக்கு இதுல கூட்டணிக்கு நாங்க அங்க போறோம் நீங்களா புரிஞ்சுக்கலாம். நாங்க சார் இல்ல சார், என்னன்னா 2021ல திமுக ஆட்சிக்கு வந்தது. 5 வருஷமா திமுக ஆட்சியில இருக்கு. அதுக்கு முன்னாடி 10 வருஷமா அதிமுக தான் ஆட்சியில தமிழ்நாட்டுல இருந்தது. 10 வருஷமா டெல்லியில ஆட்சியில யார் இருக்கா? மோடி இருக்கிறாரு. எனக்கு என்ன புரியலன்னா, மேல 10 வருஷம் மோடி இருக்கிறாரு, இங்க 10 வருஷம் அதிமுக இருந்தது. இவங்க ஆட்சியில ஏற்படுத்தின பாதிப்புகளை சரி செய்யறதுக்கு 5 வருஷம் ஆயிடுச்சுங்க. அப்போ அடுத்த ஒரு 5 வருஷம் கிடைச்சாதான் இந்த பாதிப்புகள் அடுத்த கட்டத்துல சரி செய்ய முடியும். இன்னைக்கு பெண்களுக்கு பஸ்ல இலவசமா கொடுக்கறதுக்கு நிதி எவ்வளவு செலவா தெரியுமா? அதோட விளைவு என்னன்னு தெரியுமா? இன்னைக்கு பள்ளிக்கூடங்களை காலை உணவு திட்டம் அளிக்கிறாங்க. அது எவ்வளவு குழந்தைகள், எவ்வளவு தாய்மார்கள் உதவியா இருக்குன்னு தெரியுமா? இப்ப படித்து அரசு பள்ளியில படிச்சு வரக்கூடிய பெண் பிள்ளைகளுக்கு அரசு உதவி செய்யுது. அப்போ கல்வியில, வேலை வாய்ப்புல அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு தமிழ் அரசு எப்படி நகரணும்னு யோசிச்சுட்டு இருக்குது. நாங்க என்ன கேட்கிறோம்? இல்ல சார், அப்போ தமிழ்நாடு அடுத்த 30 வருஷம் கழிச்சு என்னவா இருக்கணும், தமிழ்நாட்டுக்குள்ள பிஜேபியை விட்டா என்ன நடக்கும் நாங்க யோசிச்சுட்டு இருக்கோம். நீங்க பிஜேபியை பக்கத்துல வச்சுக்கிட்டு, யாரு அதிமுக, தமிழ் மாநில காங்கிரஸ், பாஜக பக்கத்துல வச்சுக்கிட்டு, பிஜேபியை பக்கத்துல வச்சுக்கிட்டு இவங்க வந்து இல்ல எனக்கு வேடிக்கையா இருக்கு. நீங்க எங்களுக்கு நேரடி காங்கிரஸ் ஆக எங்களுக்கு அதிமுகவும் தமாகவும் எந்த நேரடி பகையும் கிடையாது. எங்களுக்கு முதல் எதிரி பாஜக தான். அந்த பாஜக பக்கத்துல வச்சுக்கிட்டு ராகுல் காந்தி தான் சார் இந்தியாவுல அவர்தான் அனுப்புறாரு. நீங்க வந்து நீங்க ஒரு வளர்ச்சி வேஷம் போட்டீங்கன்னா, அது ஒரே ஒரு செய்தி, பாஜகவோட போய் சேர்ந்துட்டதுனால என்ன மாற்றம் வந்திருக்கு தெரியுமா உங்களுக்கு? புதிய கல்விக் கொள்கை என்பது திராவிட இயக்கத்தினுடைய அடிநாதமான கொள்கைக்கு எதிரானது. மின்சார வரியும் வீட்டு வரிங்கிறது மக்களை பாதிக்கிறது தானே தவிர அதையும் இதையும் ஒரு நிலையில் வாய்த்து பாய்க்கிற இடத்திற்கு திமுக தலைவர்கள் நடத்துற பள்ளிக்கூடங்கள்ல ஹிந்தியை ஒழிக்கிறதுக்கு அவங்க தயாரா? வேறு விதமான வேறு டாபிக் போயிட்டோம். நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிடுவோம். அதுதான் இப்ப தமிழ்நாட்டுல பாஜகவை உள்ள விடாம தடுத்து நிறுத்த வேண்டியது திமுக
திமுக, காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், மதிமுக, கம்யூனிஸ்ட் கட்சிகளினுடைய தீர்மானமாக இருக்கிறது. அதுல நீங்க எல்லாம் உங்களை சேர்த்து தான் நாங்க வீழ்த்துவோமே தவிர எங்களுக்கு வந்து நீங்க நினைச்சுக்கோங்க, கனவு கண்டுக்கோங்க. இன்றைக்கு தமிழ்நாடுல மக்கள் வந்து எங்க பக்கம் தான் நிக்கிறாங்கன்றது எங்களுக்கு புரியுது. குட்டை குழப்பறதுக்கு புதுசா பல பேர் அனுப்பிச்சு விடுங்க தமிழ்நாட்டுக்குள்ள, அது எங்களுக்கு புரியுது. யாரு வராங்க சில பேர், அது தாவேகாவா இருக்கலாம், விஜயா இருக்கலாம், சொல்லல தெரியல, யாராவது இருக்கலாம் புதுசா, நீங்க அனுப்பிச்சு விடலாம். அதனுடைய இது நீங்க சொல்றது உண்மையிலே முற்றிலுமாக புதிதாக இருக்கிறது, பார்க்க வேண்டியிருக்கிறது. இல்ல உண்மை அதுதான், நம்ம தனியா பேசுவோம் ஒரு நாள். இப்போ புதுசா ஆள் அனுப்பிச்சு விட்டு எங்க ஓட்ட உடைக்க முடியுமா, நீங்க வியூகம் வகுக்கிறீங்க. பாஜக தாவேகாவை அனுப்பிச்சு விடுகிறதா அப்படியே இருக்கலாம், யாருக்கு தெரியும். ஏன்னா அந்த போக்குலாம் அப்படித்தான் இருக்கு. ஏன்னா டெல்லிக்கு போறாங்க எல்லாருமே, பிரச்சனைனா உடனே அங்க ஓடிடுறாங்க. அதனால வந்து இந்த கூட்டணி சிதறாமல் நாங்க பார்த்தோம்.